ஒரு கிராமத்துல திஷான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட வயசான அப்பா அம்மா கூட இருந்தா. திஷாவோட அப்பா அம்மா தள்ளு வண்டி கடையில வெஜ் புலாவ் போட்டு வியாபாரம் பண்ணாங்க. திஷா ஒரு 20 வயசு பொண்ணு. நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகி இருப்பா. ஒரு நாள் அவளுடைய அம்மா அனிதா தீக்ஷா கிட்ட சொன்னாங்க, நீ நாள் முழுக்க புத்தகத்திலேயே முழுகிட்டு இருக்க, உன் அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவியா இருக்கலாம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இது பயன்படும். நீங்க என்னமா பேசுறீங்க? வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் உங்ககிட்ட சமைக்கிறதுக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். நான் சமைச்சு கொடுத்தா அப்பா என்னோட சமையலை பார்த்து எவ்வளவு பாராட்டுவார் தெரியும்ல? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்படி நாள் முழுக்க புத்தகத்துல முழுகி இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த பெண்ணாவது படிச்சு ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? கடைசியில அவ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அடுப்பு ஊதுற வேலையத்தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நாள் முழுக்க நான் புத்தகத்துல முழுகி இருக்கேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. புத்தகங்கள்ல நான் நிறைய கத்துக்கிறேம்மா. வாழ்க்கையில நான் புதுசா எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். தீக்ஷா சொன்னதை கேட்டுட்டு அனிதா தீக்ஷா கிட்ட எதையோ சொல்ல வந்தாங்க. அப்பதான் அந்த இடத்துல தீக்ஷாவோட அப்பா வந்துட்டாரு. அட, என்னோட பொண்ணு தீக்ஷா ரொம்ப சரியா சொல்றா. அனிதா, அவளை படிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னாங்க, நாம என்ன நம்ம பொண்ணை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப போறோம்? கடைசியில அவளுக்கு நம்ம கல்யாணம் தானே பண்ணி வைக்க போறோம். அப்படியெல்லாம் யோசிக்காத அனிதா. ஒருவேளை நம்ம பொண்ணு சிக்ஷா நல்லா படிச்சானா அந்த படிப்பை வச்சுக்கிட்டு அவ எவ்வளவு நன்மை அடைவாங்கிறத யோசி. அவளோட கணவனை நம்பி இருக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பொண்ணுங்க பசங்களுக்கு குறைஞ்சவங்களா என்ன? அவங்களும் பசங்களுக்கு சமமா முன்னேறி வந்துகிட்டே இருக்காங்க. அப்பா, எங்க ஸ்கூல்ல 2 நாளைக்கு காட்டுக்கு டூர் போறாங்க. நான் போகலாமாப்பா? ஆனா மேம் 500 ரூபாய் பணம் கேட்டாங்க. இங்க பாருமா, நான் எப்பவும் உன்னை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனா உனக்கு தான் தெரியும்லம்மா, இப்பெல்லாம் என்னோட வருமானம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. நான் உன்னோட ஸ்கூல் ஃபீஸையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா டூருக்கு போறதுக்கு ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்கிட்ட பணத்தை கேட்டிருக்காங்களே, அது இப்போ என்கிட்ட பணமே இல்லையம்மா. ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷாவோட முகமே வாடி போச்சு. தான் பொண்ணோட வாடி போன முகத்தை பார்த்துட்டு ரமன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு, ஆனா நீ கவலைப்படாத, நான் நாளைக்கே யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி உனக்கு அந்த காசை கொடுத்துடுறேன். ரமன் சொன்னதை கேட்டதும் தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சா. என்னங்க இது, இப்ப பொண்ணுக்காக கடனும் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம பொண்ணு மட்டும் படிச்சான்னா அவ பெருசாகி நல்ல வேலைக்கு போய் நம்மள தானே பாத்துக்க போறா. ஆனா நாளன்னைக்குள்ள நாம வீட்டு வாடகையும் கட்டி ஆகணுங்க. மறுநாள் ரமன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் நின்னாரு. ஆனா அவர் இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு, அதாவது பணம் யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு. அப்பதான் ரொம்ப தூரத்துல அந்த ஊர் தலைவர் வர்றத அவரு பார்த்தாரு. அவரும் அவரை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாரு. வணக்கம் தலைவரே. வணக்கம் 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 ரமன், வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப கூட்டம் கம்மியாயிடுச்சு தலைவர். முதல்லலாம் என்னோட வேலையை சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னென்னா, நான் செய்கிற புலாவே சாயந்தரம் வரைக்கும் விற்காம அப்படியே மீந்து போயிடுது. அட ரமன், இப்போலாம் சைனீஸ் ஃபுட்டு தானேப்பா விற்குது. இந்தியாவில் நிறைய இடத்துல சைனீஸ் ஃபுட்டு தான் இருக்குது. அதனால் உன்னோட இந்த பழைய புலாவை யார் ரொம்ப விரும்புவாங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல. ஏன்னா கிராமத்து ஜனங்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. தலைவர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு என்ன பேசணும்? எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கடனாக வேணும். உனக்கு எவ்வளோ வேணும் சொல்கிற? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும் தலைவர். அது என்னன்னா, நான் நாளைக்கு 1500 ரூபாய் கடை வாடகை கொடுக்கணும். அதோட 500 ரூபாய் நாளைக்கு என் பொண்ணு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். இன்னும் தீக்ஷா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை இன்னும் கட்டவே இல்லையா? அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிட்டேன் தலைவர். அது என்னன்னா, நாளைக்கு குழந்தையோட ஸ்கூலில் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். குழந்தையும் ரொம்பவே ஆசைப்படுறா. ஆனால் அந்த டூருக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் இருக்கிறவங்க 500 ரூபா பணம் கேட்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரமன்? உன்னோட வியாபாரமும் ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்கிற. அப்புறம் நாளைக்கு நீ உன்னோட கடை வாடகை வேறு கட்டணும். இந்த நேரத்தில் குழந்தைய டூருக்கு அனுப்ப வேண்டியது அவசியமா என்ன? என் பொண்ணுக்கு மரம் செடி கொடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிப்பா. நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்தோடையே இருப்பா. ஒரு வேளை இன்னைக்கு சாயந்தரம் நான் அவளுக்கு அந்த காசை கொடுக்கலன்னா அவள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவா தலைவரே. தலைவர் ரமன் சொன்னதை கேட்டுட்டு ரமனை ரொம்பவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த தலைவரோட நண்பன் அபிமன்யு அந்த இடத்துக்கு வந்தாரு. அபிமன்யு மோசமான எண்ணம் உடைய மனுஷன். எப்பவும் தலைவர்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபிமன்யு அவங்க பேசுறத ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாரு.
அபிமன்யு தலைவரோட காதுல என்ன சொன்னாருன்னா, அட என்ன யோசிக்கிறீங்க தலைவரே, 2000 ரூபாய் விஷயம் தானே, கொடுத்துடுங்க. ஏன்னா ரமனோட இந்த தள்ளு வண்டி குறைஞ்சது 10,000 ரூபாவது விற்கும். இப்போல்லாம் ரமனோட கடை ஒழுங்கா போறதில்ல. அவனால கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலா நீங்க அவனோட கடையை எடுத்துக்கலாம்ல. மொத்தமா உங்களுக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். அபிமன்யு சொன்னதை தலைவர் மண்டையில ஏத்திக்கிட்டாரு. அட நீ அந்த பணத்தை எப்பப்பா திருப்பி தருவ? தலைவரே, நீங்கள் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை காசு இப்படி கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் திருப்பி கொடுத்துட்டேன்ல. அட அப்போல்லாம் நேரம் வேற ரமன், ஆனால் இப்போ இருக்கிற நேரமே ரொம்ப வேற இல்லை. எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. அட இங்கே பாரு ரமன், இப்போல்லாம் எல்லாரோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் இருக்கு. என்னோட வியாபாரமும் ரொம்ப மந்தமாக தான் போகுது. அதனால எனக்கு காசு சீக்கிரமாக வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட நீ அடமானம் வைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் கொடுத்தா நல்லா இருக்கும். தலைவரோட பேச்சை கேட்டதும் ரமன் ரொம்ப அதிர்ச்சியானாரு. ரமனுக்கு நல்லாவே தெரியும் தலைவர் உள்ளுக்குள்ள நல்ல மனசுடையவர்னு. ரமனுக்கு புரிஞ்சு போச்சு. தலைவரோட காதுல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரும் இல்ல, அபிமன்யு தான் என்னமோ சொன்னாருன்னு. ஆனா ரமனுக்கு அது கட்டாயம். ஏன்னா அந்த கிராமத்துல தலைவரை தவிர ரமனுக்கு வேற யாரும் 2000 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்கிட்ட என்ன இருக்கு தலைவரே? நான் அடமானம் வைக்கிறதுக்கு என்கிட்ட வாடகை வீடு மட்டும்தானே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? அட நம்பிக்கையை வச்சு என்ன பண்ண முடியும் ரமன்? உன்னோட வண்டி கடையை கொடுத்தா நான் காசு கொடுக்குறேன். ஒருவேளை உன்னால 1 மாசத்துக்குள்ள இந்த காசை திருப்பி தர முடியலன்னா நான் உன்னோட இந்த வண்டி கடையை எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என்ன தப்பா நினைக்க கூடாது, சரியா? ரமன் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, சரி தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க. தலைவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. சாயந்தரம் ரமன் 500 ரூபாய் பணத்தை பொண்ணு தீக்ஷா கிட்ட கொடுத்தாரு. தீக்ஷா ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில போனா. அப்புறம் ரமன் நடந்த எல்லா விஷயங்களையும் மனைவி அனிதா கிட்ட சொல்லிட்டாரு. என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கே நல்லா தெரியும்ல அபிமன்யுக்கு நல்ல மனசு கிடையாதுன்னு. தலைவர் ஒரு நல்ல மனுஷன், இரக்கமுள்ள மனுஷனும் கூட. நிச்சயமா அந்த அபிமன்யுக்கு உங்க கடை மேல ஒரு கண்ணா இருந்திருக்கும். தலைவர் உங்க வண்டி கடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? அவரு கண்டிப்பா உங்க வண்டி கடையை அபிமன்யு கிட்ட தான் கொடுப்பாரு. உங்ககிட்ட வண்டியே இல்லாத போது நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுக்குள்ள ஏதாவது ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வீட்டு வாடகையை கொடுத்து தானே ஆகணும். அதனால கண்டிப்பா 1500 ரூபாய் தலைவர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். மறுநாள் தீக்ஷா காட்டுக்கு டூர் போனா. தீக்ஷா அந்த காட்டுல அடர்ந்த மரங்களை ரொம்ப ஒத்து பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அங்க ஒரு வயசான அம்மாவை அவ கவனிச்சா. அப்புறம் அந்த வயசான அம்மா வாழை இலையில எதையோ சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வாழை இலையில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வந்துட்டு இருந்தது. தீக்ஷா தன்னை அவளால தடுத்துக்க முடியல. அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட அவ போனா. அம்மா, இது என்னங்கம்மா? இது வாழை இலையில செய்யற பிரியாணிடாமா கண்ணா. இப்படியெல்லாம் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும்டா கண்ணா. எனக்கு இந்த ரெசிபி நல்லா தெரியும். தீக்ஷா அந்த வயசான அம்மாவோட முகத்தை உத்து பார்க்க ஆரம்பிச்சா. உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபியும் இந்த நாட்டை சேர்ந்தது கிடையாது. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிடா அம்மா கண்ணா. அது சரி, உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? நான் நாள் முழுக்க புத்தகங்களை படிப்பேன். எனக்கு புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசை. உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுடாமா. ஆமா, உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. தீக்ஷாவா? தீக்ஷா, நீ ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டம்மா. நான் என்னோட சின்ன வயசுலயே பாதி உலகத்தை சுத்தி வந்துட்டேன். என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நாளைக்கு அப்புறமா என்னோட மனசுல இந்த உலகத்தை பத்தி எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அப்புறம் நான் காட்டிலேயே தனியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால இந்த ரெசிபி எனக்கு கத்து கொடுக்க முடியுமா? அப்படி வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா என்னால முடியாதுன்னு நான் சொல்லிருப்பேன். ஆனா நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் கண்ணில் இருக்கிற அந்த ஒளி சொல்லுதுமா, உனக்கு முன்னேறி போகணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு. உனக்கு நான் கண்டிப்பா இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வயசான அம்மா தீக்ஷா கிட்ட ரெசிபியை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சாயந்தரம் தீக்ஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரமனோட வேலை மொத்தமா நின்னு போச்சு. அப்புறம் தலைவர் அபிமன்யோட பேச்சை கேட்டுட்டு வந்து ரமனோட வண்டி கடையை பறிச்சுட்டு போயிட்டாரு. ரமனோட வியாபாரம் மொத்தமா நின்னு போச்சு. அவரோட தலையில வீட்டோட வாடகையும் அதிகமா ஆயிடுச்சு. எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை.
பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது? இப்ப சொல்லுங்க, பொண்ணு இந்த அளவுக்கு படிக்க வச்சதுனால என்ன புண்ணியம்? பொண்ணோட ஸ்கூல்ல எந்த அளவுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணோமோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு அது நமக்கு பயன்பட்டு இருந்திருக்கும். அட இதுல இதுல தீக்ஷா மேல எந்த தப்பும் இல்லை அனிதா. அப்பதான் அங்க தீக்ஷா வந்து சொன்னா, அப்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னம்மா அது? சில மாசங்களுக்கு முன்னாடி நான் காட்டுக்கு டூர் போன போது அங்க ஒரு வயசான அம்மா கிட்ட பிரியாணி செய்யறதுக்கான புது ரெசிபியை கத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதே பிரியாணிய நம்ம கிராமத்துல செஞ்சு வியாபாரம் பண்ணா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். நீ என்ன பேச்சு பேசுறமா? நீ இப்ப என்ன சொல்ல வர? உங்க அப்பா புலாவெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல வரியா? அனிதா, எனக்கு என்ன தோணுதுன்னா தீக்ஷா சொல்றது சரிதான். தலைவரும் இதே தான் சொல்றாரு. இப்பெல்லாம் நம்ம நாட்டுல புதுசா தான் சாப்பிடுறாங்களாம். நம்மளும் இந்த மாதிரி புதுசா எதுவும் செய்யலைன்னா அப்புறம் இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம பொண்ணு சொல்றத கேட்டாலும் நீங்க அந்த பிரியாணியை எங்க போய் வியாபாரம் பண்ணுவீங்க? வண்டியை தான் அந்த அபிமன்யு பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நான் நம்ம வீட்டு நிலைமைய எங்க டீச்சர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். கிராமத்துல அவங்களோட ஒரு கடை காலியா இருக்கு. அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பணம் வர வரைக்கும் அந்த கடையை நம்மள பயன்படுத்திக்க சொல்லி சொன்னாங்க. தீக்ஷா சொன்னதை கேட்டு ரமனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. தீக்ஷா மறுநாள் ரமனை வயலுக்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் தான் அப்பா கூட நிறைய வாழை இலைங்களை பறிச்சுக்கிட்டு வந்து கடையில வச்சா. ரமனும் அனிதாவும் ஏற்கனவே அந்த கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. தீக்ஷா அந்த வாழை இலையில பாஸ்மதி ரைஸ் அப்புறம் இன்னும் நிறைய பொருட்களை போட்டு கொஞ்ச நேரத்துல வாழை இலையில செஞ்ச பிரியாணி தயாராயிடுச்சு. அதுல ரொம்ப நல்ல மணமும் வாசனையும் வெளியே வந்தது. அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் அவங்கள தடுக்கவே முடியல. ஒரு ஆளு உடனே வந்து அங்க என்ன சொன்னார்னா, அட, உங்களோட கடையில இருந்து ரொம்ப சுவையான வாசனை வருதே. இது ஏதாவது புது ஹோட்டலா? ரமன் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே தீக்ஷா அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னான்னா, நீங்க ரொம்ப சரியா கண்டுபிடிச்சீங்க. இது எங்களோட புது ஹோட்டல், வாழை இலையில செஞ்ச பிரியாணி ஹோட்டல். அந்த ஆளு உடனே அந்த ஹோட்டல்ல இருக்கிற டேபிள்ல உட்காந்துட்டு என்ன சொன்னார்னா, எனக்கும் ஒரு பிளேட் சாப்பிட கொடுங்க. தீக்ஷா சுட சுட அவருக்கு பிரியாணி கொண்டு வந்து பரிமாறினா. அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல பிரியாணி 5-6 பிளேட் சாப்பிட்டுட்டாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஆச்சு? 2000 ரூபாய். அந்த ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட தீக்ஷா கையில 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த மனுஷன் சிட்டில இருக்கிறவரு, அப்புறம் ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட. அட, இந்த மாதிரி சாப்பாடை நான் என் லைஃப்ல முதல் தடவையா சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. ஒருவேளை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கவா? அப்புறம் உங்களோட இந்த வாழை இலை பிரியாணியை பத்தி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணவா? தாராளமா, இது எங்களோட ஹோட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மனுஷன் தீக்ஷாவை வாழை இலை பிரியாணியோட ஒரு போட்டோவை எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு. ரமன் அந்த 2000 ரூபாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இவ்வளோ பணத்தை அவரால் 10 நாள்ல கூட சம்பாதிக்க முடியல. இங்க பாத்தியா அனிதா, நம்ம பொண்ணு படிச்சதால எவ்வளோ நல்ல வேலை செய்யறா பாரு. இவ இதுக்கு மேலேயும் நல்லா படிச்சான்னா இவ நம்மள நல்லாவே பாத்துக்குவான்னு தோணுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க. நான் இப்ப அப்படி நினைச்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன். மெல்ல மெல்ல கொஞ்ச நாள்லயே தீக்ஷாவோட அந்த போட்டோ இந்தியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க தீக்ஷாவோட ஹோட்டலுக்கு வாழை இலை பிரியாணி சாப்பிட வந்தாங்க. சில மாசங்களுக்கு அப்புறம் ரமன் அந்த ஹோட்டல்ல டீச்சர் கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாரு. இப்ப ரமன் ரொம்ப அழகான ஒரு சொந்த வீடையும் கட்டினாரு. இப்ப அந்த கிராமம் தீக்ஷாவோட கிராமம்னு உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் அபிமன்யுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவரு தலைவர்கிட்ட சொன்னாரு, அட தலைவரே, இது உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட். உங்களோட கிராமம் உங்களோட பேரால ஃபேமஸ் ஆகாம அந்த தீக்ஷாவோட பேரால ஃபேமஸ் ஆயிருக்கு. தலைவர் அபிமன்யு கிட்ட ஏதோ சொல்ல வர, அப்பதான் தலைவரோட பொண்டாட்டி ரொம்ப கோவத்தோட வெளியே வந்து சொன்னாங்க, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேலைல வச்சுக்காத. அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அபிமன்யு என்னோட நண்பனாச்சே. இந்த ஆளு உங்க நண்பன் கிடையாது, உங்களோட எதிரி. நீங்க அந்த பொண்ணு தீக்ஷாவுக்கு பரிசு கொடுக்கணும். தீக்ஷானால நம்ம கிராமத்தோட பேரு எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு பாத்தீங்களே. நம்ம பிள்ளைங்க முன்னேறி போறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இந்த அபிமன்யு எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் ஜனங்களை பத்தி ஏதாவது உங்ககிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஆளால உங்களுடைய பேரு எவ்வளவு கெட்டு போயிருக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தலைவருக்கு தான் மனைவி சொன்னது புரிஞ்சு போச்சு.
அவர் அபிமன்யுவை கழுத்தை பிடிச்சி தள்ளி வெளியே அனுப்பிட்டாரு. சாயந்தரம் ரமனோட ஹோட்டலுக்கு தலைவரும் அவரோட மனைவியும் பிரியாணி சாப்பிட போயிட்டாங்க. அட என்ன மன்னிச்சிடு ரமன், நான் உன்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிட்டேன். அபிமன்யோட பேச்சை கேட்டுக்கிட்டு நான் உன்கிட்ட இருந்து உன் கடையை பிடுங்கிக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவர், இது எல்லாமே ஈஸ்வரனோட லீலை. ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கவே மாட்டேனே. நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி தலைவரே, எப்பவும் உங்களுக்கு மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் தானே இந்த கிராமத்தோட தலைவர். தீக்ஷாவோட வாழை இலை பிரியாணிய சாப்பிடறதுக்காக இன்னைக்கும் சிட்டில இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு காட்டுல ஒரு ஆறு இருந்து அந்த ஆத்துக்குள்ள நிறைய மீன்களும் நண்டுகளும் இருந்துச்சு. பக்கத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு கொக்கும் இருந்துச்சு. அது எப்பவும் மீன்களை பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மீன்களோட எண்ணிக்கையும் நண்டுகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விஷயம் அந்த மாதிரி இல்ல. என்ன ஆச்சு கொக்கு? என்ன நீ ரொம்ப வருத்தமா இருக்க? இன்னைக்கு எங்களை சாப்பிட போறது இல்லையா? ஆமா, சொல்லு கொக்கு, என்ன ஆச்சு? இந்த காட்டை அழிக்க போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் இந்த ஆறும் இருக்காது, மரங்களும் இருக்காது. நீங்க எல்லாரும் செத்து போயிடுவீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பறந்து அடுத்த காட்டுக்கு போயிடுவேன். உங்களை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கொக்கு சொல்றது கேட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல இருந்த ஒரு மீன் கொக்கு கிட்ட சொல்லுச்சு, இத பாரு கொக்கு, நீ போகும்போது எங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போவியா? உனக்கும் அது நல்லது தானே, எங்களை வெளியே கொண்டு போய் சாப்பிட்டுடலாமே. கொக்கு இங்க இருக்கிற மீன்களை வேற ஒரு ஆத்துல கொண்டு போய் போட்டா அதுக்கப்புறம் நடக்க போறதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு மீனுங்க நினைச்சது. உங்களை எல்லாரையும் ஒன்னா ஒரேடியா கொண்டு போக முடியாது. நீங்க எல்லாம் என்னுடைய அழகுக்குள்ள அடங்க மாட்டீங்க. பரவாயில்ல, ஒவ்வொருத்தரா நீ தாராளமா கொண்டு போலாமே. ஆமா, நீ ஒவ்வொருத்தரையா கொண்டு போற வரைக்கும் நாங்க இங்க காத்துக்கிட்டு இருப்போம். சரி, ரொம்ப அருமையான திட்டம். ஒவ்வொருத்தரா நான் என் அழகுல எடுத்துக்கிட்டு போவேன். கொக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டது. என்ன பார்க்கும்போது மீனெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கும். என்னால அவங்கள பிடிக்க முடியாதப்போ என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே வந்து என் வலையில விழுந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் என்கிட்ட சரியா மாட்டிக்கிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு பசி வரும்போது இவங்க என்னை எவ்வளவு தவிக்க விட்டாங்க. இப்போ என்னுடைய உதவி கேக்குறாங்க. முட்டாள் மீன்களே. அதுங்களை வேற ஒரு ஆத்துக்கு கொண்டு போறதுக்கு கொக்கு ஒத்துக்குச்சு. அந்த கொக்கு மீனை தான் அலகால கொத்திக்கிட்டு பறந்து போச்சு. கொஞ்ச தூரம் போன பிறகு அது ஒரு பாறாங்கல்லு மேல நின்னுடுச்சு. கொக்கு, எங்க ஆறு இருக்கிறதா தெரியலையே. இது ரொம்ப காஞ்சு போய் கிடக்குற இடம். ஆமா, நீ சொன்னது சரிதான். இங்க ஆறு ஒண்ணும் இல்ல. என்னை எவ்வளவு கிண்டல் பண்ணி சிரிச்சீங்க. இனி உன்னால சிரிக்கவே முடியாது. கொக்கு அந்த மீனை சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறமா அடுத்த மீனை எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த ஆத்து பக்கம் வந்துச்சு. இன்னொரு மீனையும் கொண்டு வந்து அந்த பாறாங்கல்லு மேல நின்னுடுச்சு. நாங்க உன்னை நம்பிட்டு இருந்தோமே, ஆனா நீ மோசமானவன். நீ எங்களை ஏமாத்திட்ட கொக்கு. அந்த மீனையும் கொக்கு சாப்பிட்டுருச்சு. இப்படியே ஆத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கொக்கு ஒவ்வொரு மீனையா சாப்பிட்டுருச்சு. கடைசியா நண்டு மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அது நண்டை தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும்போது நண்டு போற வழியில மீனுங்களோட எலும்ப பார்த்துச்சு. அதுக்கு சந்தேகம் வந்து கொக்கு கிட்ட கேட்டுச்சு, கொக்கு, இப்ப நம்ம எங்க போறோம்? இங்க ஆறு இருக்கிற மாதிரியே தெரியலையே. இங்க எல்லாம் காஞ்சு போய் கிடக்குதே. நண்டு, நீ ரொம்ப புத்திசாலி. ஆனா இப்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. இத பத்தி நீ முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும். இப்போ மீனுகளை போல உன்னையும் நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டா நல்லா ருசியா இருக்கும். ஆனா நண்டும் சாதாரணமானது கிடையாது. கொக்கு மத்த மீன்களை சாப்பிட்டதை நினைச்சு அதுக்கு கோபம் வந்துருச்சு. அது கொக்கோட கழுத்தை கெட்டியா பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கழுத்தை கட் பண்ணிருச்சு. ஏமாத்துக்கார கொக்கே, நீ என்னோட நண்பர்கள் எல்லாரையும் கொன்னு தின்னுட்ட. நான் உன்னை விட போறதில்ல. இனிமே உன்னால எந்த மீனையும் சாப்பிட முடியாது. நண்டு கொக்கோட கழுத்தை நல்லா முறுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பறக்க முடியாத கொக்கு கீழே விழுந்துச்சு. கொக்கோட அந்த நண்டு கீழே விழுந்து செத்து போயிடுச்சு. கொக்கு இனிமே யாருக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அது நினைச்சு தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த கொக்கையும் கொன்னு நானும் செத்துடுச்சு. அதனாலதான் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் நல்லா யோசனை பண்ணி தான் செய்யணும். யார் பேச்சையும் முழுசா நம்ப கூடாது.
ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷவுகத் மியாவோட ஒரு பிரியாணி கடை இருந்தது. ஜனங்க ரொம்ப ஆர்வமா அவங்க கடை பிரியாணிய சாப்பிடுவாங்க. வாவ் ஷவுக்காரண்ண, பிரியாணி சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. பிரியாணியோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அவங்களுக்கு வருமானமும் நல்லா வந்துட்டு இருந்தது. ஷவுகத் மியா மாசத்துக்கு 20,000 ரூபாய் பணம் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவாரு. இங்க பாருப்பா, இப்போ உனக்கு நல்லபடியா வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. அதனால உனக்கு சீக்கிரத்துல நிக்கா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்க முடியும் சொல்லு. உனக்கு நிக்கா முடிஞ்சாதான் நதீமுக்கும் நிக்கா பண்ண முடியும். ஐயோ அம்மி, எனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல. முதல்ல நீங்க அண்ணனுக்கு நிக்கா பண்ணுங்க. சரி சரி அம்மா, உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி போட அருவால, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஷவுகத்தண்ண. ஷவுகத்தோட அம்மா அவனுக்காக ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்க. சனா. சனா நல்லா படிச்ச பொண்ணு. அப்புறம் அவளுக்கு நல்ல சமைக்கவும் வரும். சில மாசங்களுக்கு அப்புறம் ஷவுகத் அப்புறம் சனாவுக்கு நிக்கா நடந்தது. அப்புறம் சனா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. கண்ணா, சமையல்ல உன்னோட கைப்பக்கம் இருக்கே, அது ரொம்ப சுவையா இருக்குமா? ஆமா அண்ணி, ஆனா பிரியாணில எங்க அண்ணன் கைப்பக்குவம் யாருக்குமே வராது. அது என்னமோ உண்மைதான். அவர் கையால செஞ்ச பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அண்ணே, இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வாங்கப்பா. சரிப்பா, கொண்டு வரேன். ஷவுகத்தோட பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அவர் எப்பெல்லாம் பிரியாணி செய்யறாரோ பிரியாணியோட வாசனை அக்கம் பக்கம் எல்லாம் சுத்திக்கும். ஜனங்க அதை கவர்ந்து வந்துருவாங்க. என்னப்பா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இல்லங்க அண்ணே, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஷவுகத்தோட பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. இந்த அம்சத் மியா தேவையில்லாம உட்காந்துக்கிட்டே நம்ம உழைப்ப சாப்பிடுறாரு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நானும் விலைய குறைச்சிக்கிறேன். ஷவுகத்தும் பிரியாணியோட விலைய குறைச்சி 80 ரூபாவா ஆக்கிட்டாரு. தினமும் நாம இந்த கடையில தான் பிரியாணி சாப்பிடுறோம். வாங்க இன்னைக்கு அந்த புது கடையில போய் பிரியாணி சாப்பிடுவோம். சரி. நிறைய கஸ்டமர்ஸ் புது பிரியாணி டேஸ்ட தேடி அம்சதோட கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அம்சதோட கையில ஒரு தனி மாயமே இருந்தது. ஒரு முறை அவருடைய பிரியாணி சாப்பிட்டா போதும், அவங்க அதே கடைக்கு தான் திரும்பி வருவாங்க. நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதே கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். நிச்சயமா அந்த பிரியாணியை மறக்கவே முடியாது. மெல்ல மெல்ல ஷவுகத்தோட கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அம்சத்தோட கடை புது கடை, அதனாலதான் ஜனங்க புது டேஸ்ட தேடி அங்க போறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னோட கஸ்டமர் திரும்பி வருவாங்க. ஷவுகத் தனக்கு தானே இது மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனா அவரோட தொழில அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவர் வீட்டுல கூட எப்ப பார்த்தாலும் கவலையோடவே இருப்பாரு. என்னப்பா ஆச்சு ஷவுகத், நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? நான் என்னன்னு சொல்றதுமா, என் கடைக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிரியாணி கடைய திறந்துட்டாங்க. மெல்ல மெல்ல என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் நான் கடையை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா, அந்த அல்லா இருக்காரு. அநேகமா இது கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதாம்மா நம்பிக்கிட்டு இருக்கேன். ஷவுகத் ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் இந்த விஷயம் மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி ஷவுகத் கிட்ட சனா எல்லா விவரங்களையும் கேட்டா. விலை கம்மியா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னொரு கடைக்கு போறாங்கன்னா நாமளும் ஏன் விலைய கம்மி பண்ண கூடாது? நாம எப்படி விலைய குறைக்க முடியும் சனா? ஒரு பிரியாணி தயார் பண்றதுக்கு 50 ரூபாய் ஆயிடுதே. அத நாம 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 30 ரூபாய் தான் இதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அப்புறம் இதையும் குறைச்சிட்டா வீட்டு செலவை நாம எப்படி சமாளிக்கிறது? அப்போ பிரியாணி செய்யறதுக்கு நாம வாங்குற பொருள் விலை கம்மியான பொருளை வாங்க கூடாதுங்களா? பிரியாணிக்கு நாம யூஸ் பண்ற அரிசி தான் காஸ்ட்லியானது. அதுவும் இல்லாம பாசுமதி அரிசி எப்படி கம்மியான விலைக்கு கிடைக்கும்? அப்புறம் பாசுமதி அரிசிய நான் சாதா அரிசியா மாத்திரக்கூடாது இல்லையா? ஒருவேளை நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா வேற ஏதாவது போட்டோம்னா? அப்படின்னா? அதாவது மேகி மூலமா நிறைய வித்தியாசமான உணவுகளை செய்யலாம்.
அப்படி நாம மேகி பிரியாணி செஞ்சோம்னா நம்மளோட செலவும் ரொம்ப கம்மியாகும். மேகி பிரியாணியா? இத நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். இப்பெல்லாம் வித்தியாசமான பொருள் தான் விற்கப்படுது. ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பாப்போமே. சரி, இப்போதைக்கு ஒன்னும் பெருசா போறதில்ல, அதையும் செஞ்சு பாப்போமே. மறுநாள் ஷவுகத் எப்பவும் போல பிரியாணிய செஞ்சாரு. ஆனா இந்த முறை அவரு பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா மேகியை போட்டாரு. மேகி பிரியாணி சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கான செலவடக்கமும் கம்மியா இருந்தது. அதனால ஷவுகத்தும் விலைய 50 ரூபான்னு குறைச்சிட்டாரு. வெளியே அவரு பெரிய போர்டை போட்டுட்டாரு, மேகி பிரியாணி 50 ரூபான்னு. ஆமா, இந்த மேகி பிரியாணின்றாங்களே, என்னது இது? மேகினாலும் என்னன்னு தெரியும், பிரியாணினாலும் என்னன்னு தெரியும். ஆனா மேகி பிரியாணி இந்நாள் வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. சரி வா, இன்னைக்கு அதையும் சாப்பிட்டு பாப்போம். மேகி பிரியாணின்னு பேரை படிச்சதுமே நிறைய கஸ்டமர்ஸ் அவரோட பிரியாணி சாப்பிடறதுக்கு வந்தாங்க. வாவ் வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இது போல மேகி பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அது ஏன்னா இது வெறும் மேகி கிடையாது, மேகி பிரியாணி. வா வண்ண, இது மாதிரி சுவையை எங்கேயும் டேஸ்ட் பண்ணதே இல்ல. நன்றி நன்றி. ஜனங்க ஷவுகத்தோட பிரியாணிய ரொம்ப பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஷவுகத்தோட கடையில கஸ்டமர் கூட்டம் அதிகமா இருந்தது. அண்ணா, மேகி பிரியாணின்றது அரிசியில செய்யற பிரியாணியை விட சூப்பரா இருக்கு. இன்னையில இருந்து நாம தினமும் மேகி பிரியாணியே சாப்பிடுவோம். ஷவுகத் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரு இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்பட்டா. அந்த மாசம் ஷவுகத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வந்தது. மாச கடைசியில ஷவுகத் தன்னோட அம்மா கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்ளோவா? ஆமாங்கம்மா, சனாவோட மேகி பிரியாணி ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டபுள் வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை ஷவுகத்துக்கு சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு. அவரோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட வியாபாரம் அதிகமாக ஆரம்பிச்சது. மேகி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு.